ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவாக பெண்களாகிய நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வீட்டில் நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி என்பவள் தங்குவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மகாலட்சுமி அம்மையார் வரமாட்டாங்க. அப்போ நம்ம எவ்வளோ தான் உழைத்தாலும் நம்ம கையில் பணம் சேராது, தங்காது. அப்போது அந்த மாதிரி நம்ம தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ பொதுவாக நம்ம குளிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். குளிக்கும்போது நம்மளுடைய குளியலறையில் நம்ம முடியெல்லாம் கீழே கண்டிப்பாக எல்லாருக்குமே விழத்தான் செய்யும். அதில் அப்படி விழுற முடியை நம்ம அன்னன்னைக்கு எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய குளியலறை கொஞ்சம் நீட்டாயிரும். கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு நீட்டாயிரும். அப்போது பொதுவாக எந்த ஒரு வீட்டில் குளியலறை சுத்தமாக இருக்கிறதோ அப்போது அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்மையார் தங்குவாங்க. சரியா? அதனால் முடி தானே அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகாதீங்க. நம்ம பிள்ளைங்க அப்படி அவசரமாக போட்டுட்டு போனாலும் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணி ஓரம் போட்டுறணும். சரியா? அடுத்தது இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம தலை சீவுறோம் பாருங்கள், சீப்பு. அந்த சீப்லலாம் முடியை அப்படியே வச்சுருவாங்க. எடுத்துகிட்டு வச்சுட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க தான் ஏதோ ஒரு அவசரத்தில் இது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லணுமா, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னோன்னா பிள்ளைங்க கேட்பாங்க. அது நம்ம அப்படி அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால், அந்த சீப்பில் எக்காரணத்தை கொண்டு முடியை அப்படியே வச்சு வைக்காதீங்க. அது சீப்பாக இருந்தாலும் சரி, பெயின் சீப்பாக இருந்தாலும் சரி, அந்த முடியை எடுத்து சுற்றி அதை எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போடுங்க. அதுக்கான ஒரு இடத்துல அதை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம வீட்டு தரையில் போடக்கூடாது. சரியா? பொதுவாக ஒரு வீட்டில் முடி அங்கேயும் இங்கேயும் ஒன்று ஒன்றா சில பேருக்கு வீட்டிலலாம் அந்த சுழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி முடியை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. முடியை நீட்டாக எடுத்து சுருட்டி டஸ்ட்பினில் கொண்டு போட்டுருங்க. அடுத்தது, இப்போ சிலர் என்ன பண்ணி இப்படி எல்லாம் சிலவங்க எடுப்பாங்க. எடுத்து அந்த முடியை என்ன பண்ணிடுவாங்க, கீழே அப்படியே போட்டுருவாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ இப்போ என்ன செய்யுது, சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருந்தால் அந்த முடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஹாலோ கார்னரோ இல்லை ஒரு பெட்ரூம் கார்னர் ஏதோ ஒரு இடத்துல அந்த முடி அப்படியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சுற்றி இருக்கும்போது அது வீட்டுக்கு நல்லது கிடையாது. அந்த முடி நம்மளுடைய ஆண்களுடன் காலில் மிதிப்பட்டால் அவங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம். அதனால் முடியை ஆண்களோட காலில் படாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள்.